அப்படிப்பட்ட அந்த தெய்வ ஆதிக்கம் நிறைந்த இடத்த சாமியாராக எல்லாத்தையும் துறந்து விட்டு ஒரு முனிவனாக மகானாக மக்கள் சேவகனாக வாழக்கூடிய இடம்தான் தெய்வம் நிறைந்திருக்கக்கூடிய இடம். அந்த தெய்வம் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து வந்து என் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னா அங்கே கேதுனுடைய ஆதிக்கம் அங்கே பரவிடுச்சுன்னா அந்த வீட்டில் பொருளாதாரம் சரியும், பொருளாதாரம் குறையும், திருமணம் அந்த வீட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும், திருமணம் நடக்காது. இதையெல்லாம் சொன்ன பிறகு அப்படியே ஆமாங்கய்யா அப்படியே தான் நடக்குது, திருமணம் நடக்கல, நான் ரொம்ப சோர்வாக பண்ணுறேன், சோர்வாக இருக்கேன், என் பிள்ளைக்கு திருமணமே ஆகலை, இந்த கொண்டு வச்சதுலேருந்து பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் குலசாமியை போய் குலதெய்வம் கோயிலில் கும்பிடுங்கய்யா. அதுக்குத்தானே குலதெய்வம் கோயில் தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஊர்லேயும் இருக்குது. அந்த குலசாமியை கொண்டு வந்து நான் வீட்டில் வச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நல்லாவே இல்லைல்ல. நான் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப வரவேற்புக்குரியது, ரொம்ப புனிதமானது. நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குறைந்தது குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி. சரியில்லாத திசாபுத்திகள் நடக்கிறது, இப்போ வீட்டில் விசேஷமாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குலதெய்வம் கோயிலில் போய் உட்காந்து ஒரு பூஜையை பண்ணுங்க. அல்லது குலதெய்வம் கோயிலில் போய் அமர்ந்து இருந்துட்டு எந்திரிச்சுவாங்க. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள், அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்கப்படுறீங்க. குலதெய்வம் என்பதை நாம் போய் தான் அவரை பார்க்கணும். நம்ம கர்மாவை அங்கே போய் தொலைக்கணும், அவரை அங்கே குறைக்கணும். அவரை கூட்டிக் வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு நான் சொல்கிறத கேள்வின்றது நமக்கு வச்சா இல்லையே கேது பகவான். அதான் கேது வந்தால், கேது தசை நடந்தால், கேது புத்தி நடந்தால் கட்டி போட்டுரும், கயிறு போல் உன்னை கட்டி தூக்கி போட்டுரும். உனக்கு அது சரியில்லாத நேர காலங்களாக இருந்தால் அப்போ அதை குறைக்கணும், தடுக்கணும்னா அவரை தேடி நம்ம போகணுமே தவிர, அந்த கோயிலேருந்து ஒரு சிலை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறேன், என் குலசாமிகிலேருந்து மண்ணை அள்ளி கொண்டு புடி மண்ணாக கொண்டு செஞ்சு வச்சுக்கிறேன் வீட்டில், இங்கேருந்து என் குலசாமி என்னை பார்த்துக்கிறட்டும் காத்துக்கிறட்டும். கோயிலுக்கு வீட்டுக்கு வித்தியாசம் இல்லையாயா? மனிதர்கள் வாழக்கூடிய இடம் வீடு, அதில் எல்லா பிரச்சனையும் அங்கே இருக்குது. இறைவன் வாழக்கூடிய இடத்துல இறைவனை தவிர வேறு என்னுமே அங்கே இல்லை. அவர் அங்கே இருக்கிறது தானே சிறப்பு. அவருடைய ஆசீர்வாதமும் ஆசிகளும் அவருடைய பரிபூர்ண பார்வைகளும் வீட்டை நோக்கி வரட்டும். அதுவும் வாழ்க்கையை புனிதப்படுத்தும், வாழ்வாதாரத்தை புனிதப்படுத்தும், பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அதை விட்டுட்டு சாமியை கொண்டு வந்துடணும் நம்ம நினச்சா தப்பு இல்லையா? பொதுவாக மேச ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியனே உங்களுக்கு 5ஆம் இடமாக வரும். காவல் தெய்வம், ஏவல் தெய்வம், முனியப்ப சாமி, கருப்பணசாமி, சிவபெருமான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆண் தெய்வம் இஷ்ட தெய்வமாக அவங்களுக்கு இருந்து வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியையும் தரும், முதிர்ச்சியான எண்ணங்களை உங்களுக்கு கொண்டு தரும். அதுபோல் ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தினுடைய அதிபதியாக புதனாக வருவதனால ஒரு பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது இஷ்ட தெய்வமாக உங்களோட குலதெய்வத்தை தவிர பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, இது வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை தரும். பொருளாதாரத்தில் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். மிதுனராசிக்கு 5ஆம் இடத்தினுடைய அதிபதி சுக்கிரனாக வருவதனால மகாலட்சுமி வழிபாடு, இளம் தெய்வங்கள், அதாவது கொஞ்சம் வயசில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் என்ன இருக்கும்? சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோம் இல்லையா? வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தரும். அதுபோல் பெண் தெய்வம் துர்க்கை, காளி, இந்த வழிபாடும் ஒரு நல்ல பலனை தரும். கடகத்துக்கு 5ஆம் இடத்துடைய அதிபதி முருகனாக வருவதனால, செவ்வாய் வருவதனால அடிக்கடி நீங்கள் இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமானை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ கடகம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் வளமான வாழ்க்கையை கொண்டு வரும். பொருளாதாரத்தில் அளப்பரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை கொண்டு வரும்.